குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 3ஆம் தந்திரத்தில் பிரிவு 11 அட்டமா சித்தி என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 666. சிவன் தன்னை அறிய செய்தல். ஒடுங்கி ஒருங்கி உணர்ந்து அங்கு இருக்கில் அடங்கி அடங்கிடும் வாயு அதனுள் மடங்கி மடங்கிடும் மண் உயிருள்ளே நடங்கொண்ட கூத்தனும் நாடுகின்றானே. ஒடுங்கி அப்படின்னா ஒருமைப்பாடு அடைந்து, வாயு அப்படின்னா பிராணன், நடங்கொண்ட கூத்தன் அப்படின்னா நடனமாடும் சிவபெருமான் அப்படின்னு அர்த்தம். உள்ளம் ஒருமை அடைந்து புருவத்தினது நடுவில் இருப்பின் மூச்சு காற்று அப்போது கட்டுப்பட்டு நின்றுவிடும். வெளிநோக்கம் இல்லாது அகநோக்கம் கொண்ட உயிருள் கடமை இயற்றும் பெருமானும் தன்னை அறிய செய்வான். பாடல் 667. சுழுமுனை தூண்டா விளக்காகும் நாடியின் உள்ளே நாத தொனியுடன் தேடி உடன் சென்ற திருவினை கை கொண்டு பாடியுள் நின்ற பகைவரை கட்டிடும் மாடில் ஒரு கை மணி விளக்கு ஆனதே. நாடி அப்படின்னா சுழுமுனை நாடி, திருவினை கொண்டு அப்படின்னா சக்தியுடன் பொருந்தி, பாடி அப்படின்னா பாசறை, பகைவர் அப்படின்னா இருளான பகைவர், மாடில் அப்படின்னா பெருமை கொண்ட சுழுமுனை பாயும் இடத்தில் நாத ஒலியுடனே போய் அங்கு நிலை பெற்றுள்ள சிவசக்தியை பொருந்தி பாசறையில் உள்ள இருள் என்ற பகைவரை காட்டும் பெருமை வாய்ந்த சுழுமுனையே தூண்டா விளக்காக அமைகின்றது. பாடல் 668. அனிமா முதலிய என் சித்திகள் அனிமாதி சித்திகளானவை கூறில் அணுவில் அணுவின் பெருமையின் நேர்மை இணுகாத வேகார் பரகாய மேவல் அணுவத்தனை எங்குந் தானாதல் என்றெட்டு. அனிமா முதலிய சக்திகள் பற்றி கூறும் பொழுது அணுவில் அணுவாதல், பெரியதில் பெரிது ஆதல், அசைக்க இயலாத கணம் உடையதாதல், புகை போல் லேசாதல், மேல் உள்ள வானை தொடுதல், எல்லா பூதங்களிலும் கலந்து எழுதல், உயிர்களுக்கு எல்லாம் கர்த்தா ஆதல், எல்லாவற்றையும் வசியம் செய்து எங்கும் தானாக இருத்தல் என்னும் 8 ஆகும். பாடல் 669. சந்திர மண்டலத்தில் அமுதம் உண்பர் 8ஆகிய சித்தியோரெட்டி யோகத்தால் கிட்டா பிராணனே செய்தார் கிடைத்திடும் ஒட்டா நடுநாடி மூலத்தனல் பானு விட்டான் மதியுண்ணவும் வருமேலதே. மூச்சை அடக்கினால் 8 பெருஞ்சித்திகளும் ஒருவருக்கு கிடைக்கும். ஓர் 8 யோகம் அப்படின்னா அட்டாங்க யோகம் அப்படின்னு அர்த்தம். அட்டாங்க யோகத்தால் அடக்கி ஆள இயலாத மூச்சுக்காற்றை அடக்கி ஆண்டால் என் பெரும் சித்திகளையும் அடையலாம். மூலாதாரத்தில் உள்ள குண்டலினியானது சுழுமுனை நாடி வழியாக போய் அக்னி மண்டலம், கதிரவன் மண்டலம் என்பனவற்றை கடந்தால் மேல் உள்ள சந்திர மண்டலத்தில் உள்ள அமுதத்தை உண்ணவும் கூடும். பாடல் 670. திரிபுரை சக்தி அட்டாங்க யோக பயனை அளிப்பாள். சித்திகள் 8 சேரெட்டி யோகத்தால் புத்திகளானவை எல்லாம் புலப்படும். சித்திகள் என் சித்தி தானான் திரிபுரை சக்தி அருள் தர தானுளவாகுமே. 8 யோகம் அப்படின்னா 8 யோகம். அவை இயமம், நியமம், ஆதனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்பவை. பழகும்படியான அட்டாங்க யோகத்தால் மேல் சொல்லப்பட்ட 8 பெரும் சித்திகளும் அல்லாமல் ஞானங்கள் எல்லாம் வெளிப்படும். இவ்வகையான சித்திகளும் தானேயான திரிபுரை சக்தி அருளின் இயல்பால் சித்தியும் புத்தியும் உண்டாக பெறும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அனிமா என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பற்றின வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.